வணக்கம். 150 நாள் கடினமான பயணத்தில் இன்னைக்கு நாள் 24. டெய்லி ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டயட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேலன்ஸ்டு டயட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றப்ப ப்ரோட்டீனு, ஃபைபரு, கார்பு இது மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். மசில் கெயினாக இருந்தாலும் அதே தான், வெயிட் லாஸாக இருந்தாலும் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ப்ரோட்டீன் கூட ஃபைபர்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப நம்ம மசிலுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். நம்ம மசிலுக்கு சீக்கிரமாக அது அப்சர்வ் ஆகிக்கும். அதனால தான் நம்ம எப்போ சாப்பிட்றப்போ பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்றோம். சரி, இன்னைக்கு நம்ம கதைக்கு வாங்க. எந்திரிச்சோன்னா நம்ம மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு வந்துட்டோம். ஈவினிங்கு ஜிம்மில் இன்னைக்கு ஷோல்டரும் பைசப் ஒர்க் அவுட்டும் தான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 வார்ம்ப்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஃபேஸ் புல், ரெண்டாவது ஒர்க் அவுட் ரிவர்ஸ் டிக் ஃப்ளை, மூணாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள் ப்ரெஸ், நாலாவது பார்த்தீங்கன்னா 1 லேட்டரல் ரைஸ். அது முடிச்ச கையோட பைசப்பும் வந்துட்டோம். பைசப்பில் 2 வேரியேஷன் போட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா இன்னையிலிருந்து ஒர்க் அவுட் எல்லாமே கடைசி செட்டு மட்டும் ட்ராப் செட்டாக போட்டுக்க சொன்னார். அது முடிச்ச கையோட வீட்டுக்கு வந்தோடனே போஸ்ட் ஒர்க் அவுட் மேலே சாப்பிட்டு இன்னைக்கு டயட்டில் தேவையான சில பொருள்லாம் இல்லை. சரி, நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைட் வினிகரில் அதுவும் வாங்கிட்டு, ரெண்டாவது முட்டை வாங்கினோம். வாங்கிட்டு வந்த கையோட அம்மா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம கடைசி மீல் எப்பயுமே 10 மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதையும் சாப்பிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.